ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எங்க அண்ணனும் அண்ணியும் நோம்பு பலகாரம் எடுத்துட்டு வந்து கொடுக்குறாங்க எங்களுக்கு. பாருங்க, இவங்கதான் எங்க அண்ணி, சின்ன அண்ணி. அவரு எங்க பெரிய அண்ணா. ஆல்ரெடி இவங்கள வீடியோலயே பார்த்துருப்பீங்க. எங்க அண்ணாவும் அண்ணியும், எங்க சித்தி இவங்க. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எங்க அண்ணா அண்ணி நோம்பு பலகாரம் எடுத்துட்டு வந்தாங்க. பாருங்க என்ன எடுத்துட்டு வந்துருக்காங்க. பாருங்க, ஓட்ட வடை இதெல்லாம் அண்ணியே செஞ்சிருக்கிறாங்க. பாருங்க, முறுக்கு எடுத்துட்டு வந்துருக்காங்க. ஸ்வீட்டு, பழம், பூ, இதெல்லாம் வளையல். பாருங்க, இந்த நோம்பு கயிறுங்க. இது அம்மா வீட்டில இருந்து முக்கியமாக இதை தான் கொடுப்பாங்க நோம்பு பலகாரத்துக்கு. நோம்பு வருஷன்னுவாங்க. அதனால இதெல்லாம் அண்ணன் எடுத்துகிட்டு வந்திருக்காங்க. வளையல், பூ, பழம், நோம்பு கயிறு, மஞ்சள், குங்குமம் இதெல்லாம் வாங்கிட்டு வந்துருக்காங்க. பாருங்க, பொல்லுங்க உருண்டெல்லாம் வாங்கிட்டு வந்திருக்காங்க. நம்ம அம்மா வீட்டில இருந்து எப்போ சீர்வரிசை வந்தாலும், நோம்பு பலகாரம் வந்தாலும் நம்ம பூஜை ரூமில் வச்சு அதை பத்தி ஏற்றி வச்சு கற்பூரமெல்லாம் தீபாரதனை காட்டணுங்க. அப்போ தான் நம்ம அம்மா வீடு நல்லாயிருக்கும், நம்ம வீடும் நல்லா இருக்குங்க. பொண்ணுங்களுக்கு இந்த நோம்பு பலகாரன்றது ரொம்ப ரொம்ப ஒரு வரப்பிரசாதங்க. அதனால் உங்கள் வீட்டில் இருந்து இந்த மாதிரி நோம்பு பலகாரம் எடுத்துகிட்டு வந்தாலும் நீங்களும் இது போல் வாங்கி வீட்டில் வச்சு நீங்கள் சாமி கும்பிட்டு அதுக்கப்புறமா அந்த பொட்டு வச்சுட்டு நோம்பு கயிறெல்லாம் கட்டிக்குங்க. நம்ம ரெண்டு வீட்டு, அம்மா வீட்டு ஃபேமிலிக்கும் நல்லது, நம்ம வீட்டு ஃபேமிலிக்கும் நல்லதுங்க. பாருங்கள், இதுதான் எங்கள் அம்மா வீட்டு நோம்பு கயிறுங்க. இது அம்மா வீட்டில் இருந்து நம்மளுக்கு நோம்பு அரிசி கொடுக்கும்போது அவங்க எந்த கயிறு வச்சு நோம்பு எடுப்பாங்களோ அந்த கயிறு நம்மளுக்கு கொடுப்பாங்க. இப்போ நாங்கள் நோம்பு கயிறு கட்டிக்கிறோங்க. நம்ம பூஜையில் வச்சு பூஜை பண்ணிவிட்டு நம்ம இந்த நோம்பு கயிறு கட்டிக்கணும். நம்ம வீட்டில் இருக்கிறவங்களுக்கும் எல்லாருக்கும் நோம்பு கயிறு கட்டி விட்டுருந்தாங்க. இதுதான் சாங்கியம். இதுதாங்க பெண்களுக்கு அவங்க அம்மா வீட்டில் இருந்து நோம்பு பலகாரனால மஞ்சள், குங்குமம், இந்த நோம்பு கயிறு தாங்க முக்கியம். தாலி சரடு, பூ, பழம் இது தாங்க முக்கியமாக கொடுப்பாங்க. அதுக்கப்புறம் அவங்க விருப்பத்துக்கு ஏற்ற பழம் இல்லை பலகாரம் செஞ்சு கொடுத்தாலும் கொடுப்பாங்க. ஆனால் முக்கியமாக பெண்களுக்கு அம்மா வீட்டில் இருந்து இது தாங்க மெயின். நோம்பு போன உடனே இதுதான் நோம்பு பலகாரம்னுவாங்க. மஞ்சள், குங்குமம், நோம்பு கயிறு. எங்கள் வீட்டுக்கு வந்தாச்சுங்க, நாங்களும் நோம்பு கயிறு கட்டியாச்சுங்க.